பரபரப்பான அரசியல் தேர்தல் நேரத்தில் தற்பொழுது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவருடைய தலைமையில் பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது. சார் வணக்கம். பொதுக்குழுல முக்கியமான சில அம்சங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானமா என்னென்ன விஷயங்கள் இருக்குது? மிக முக்கியமாக இன்று சென்னையில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் கருத்தியலை மக்களிடம் எடுத்து செல்வதில் முன்னிலை வகிக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக கூட்டணியிலே ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். 40 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் திமுக கூட்டணியினுடைய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு அரும்பாடுபடுவது என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நீண்டகால சிறைவாசிகள் அவர்களுடைய விடுதலைக்கு அரசமைப்பு சட்டத்தின் 161 பிரிவின் கீழே எடுத்த நடவடிக்கையின் காரணமாக 10 பேர் விடுதலையாயிருக்கிறார்கள். 17 பேரில் 10 பேர் முஸ்லீம்கள். இதற்கு வழிவகுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல ஆளுநர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து எஞ்சி இருக்கக்கூடிய 49 பேரில் 17 பேர் இப்போ விடுதலை ஆயிருக்காங்க. எஞ்சி இருக்கக்கூடிய 32 பேர் கோப்புகளிலும் அவர் கையெழுத்திட வேண்டும் என்று அவருக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுத்து இந்த பொதுக்குழுவில் இதுபோல பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி திமுகவோட இடம் ஒதுக்கப்பட்டிருக்கா? இந்த முறை கேட்பதற்கான தேவை எழுந்திருக்கிறதா? 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி மயிலாடுதுறையில் போட்டியிட்டது. 2019 தான் நாங்கள் போட்டியிடவில்லை. 2021 எங்களுக்கு அளிக்கப்பட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 100% வெற்றியை கண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2021 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு போட்டியிடுவதற்கு தொகுதி தர வேண்டும் என்று ஏகோபித்த தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக அதிமுக பாஜக விட்டு விலகிய பிறகு சிறுபான்மையினர் அவங்களை அதிகமாக ஆதரிக்கிறதா அதிமுக தரப்பில் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள்லாம் மாநாடெல்லாம் நடத்தினாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? சிறுபான்மையினருடைய வாக்கு அப்படிங்கிறது அதிமுக பக்கம் திரும்பி இருக்கா? அதிமுகவினர் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு தங்களுக்கு வரும் என்று சொல்வது ஒரு பகல் கனவு தான். காரணம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு பாஜகவுக்கு அவர் முதலமைச்சராக இருந்தபோது அதற்கு பிறகும் கூட நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் பாஜக எடுக்கக்கூடிய பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஆதரவாகவே அதிமுக நிலைப்பாடு எடுத்திருக்கின்றது. அந்த வகையிலே தான் 2019 மாநிலங்களவையில் குடியுரிமை திருத்த சட்டம் சட்டமானதற்கு காரணம் மாநிலங்களவையில் 11 அதிமுக உறுப்பினர்கள் அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தது தான். அவர்கள் எதிர்த்து வாக்களித்திருந்தால் அது சட்டமே ஆகியிருக்காது. இதை நிச்சயமாக ஒருபோதும் சிறுபான்மை மக்கள் மறக்க மாட்டார்கள். மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு பாணியில் தான் மோடி ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் கூட, ஒரு அறிக்கை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிடாத ஒரு சூழல்ல சிறுபான்மை மக்கள் அதிமுகவை ஆதரிப்பார்கள் என்பது ஒரு தவறான கருத்து. நிச்சயமாக அவர்களுடைய பகல் கனவு பலிக்காது. திமுகவோட பேச்சுவார்த்தை தொடங்கியாச்சா? எந்தெந்த தொகுதிகளை கேட்குறீங்க? எந்த தொகுதியை குறிப்பிட்டு நீங்கள் அந்த 4 பட்டியல் கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு இல்லையா? எந்த தொகுதி வேண்டும் சார்? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இனிதான் நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்குவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பாராத 2 தொகுதிகளை சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தாங்க, பாபநாசத்தையும் மணப்பாறையிலும். அதில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதே போல் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை திமுக தலைவர் அவர்கள் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்பது தான் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. இது தொடர்ச்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே இந்த தகவல் கொடுத்துருக்கீங்களா? அவங்க அழைப்பு விடுத்திருக்காங்களா? அழைப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.